குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 7 பூரண சக்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1145. குண்டலினியே எல்லா சக்கரங்களிலும் பரவியவள், முச்சதுரத்தில் எழுந்த முளை சுடர் எச்சதுரத்துமிடம் பெற ஓடிட, கை சதுரத்து கடந்து உள் ஒளி பெற எச்சதுரத்தும் இருந்தனள் தானே. முளை சுடர் அப்படின்னா மூளையை போன்ற சுடர், உள் ஒளி பெற அப்படின்னா உள்ளம் ஒளியை அடைய, கை அப்படின்னா சுழுமுனை, கை சதுரம் அப்படின்னா சுழுமுனை சிறந்து விளங்கும் சகஸ்ரதலம், 3 சதுர வடிவமான மூலாதாரத்தில் எழுந்த மூளை போல் விளங்கும் சுடரான சக்தி ஆதார சக்கரங்கள் எல்லாவற்றிலும் பரவிட, சுழுமுனை நாடியின் மீது விளங்குகின்ற பிரம்மரந்திரத்தை கடந்து உள்ளம் ஒளியை அடைய எல்லா சக்கரங்களிலும் பரவி இருந்தாள். பாடல் 1146. பூரணி 10 திக்கிலும் பரவியிருந்தாள், இருந்தனள் தன்முகம் 6 நாளாய், பரந்தனள் வாயு திசை திசை தோறும், குவிந்தன முத்தின் முக ஒளி நோக்கி, நடந்தது தேரல் அதோ முகம் அம்பே. அம்பு அப்படின்னா நீர், 6 நாளாய் அப்படின்னா 10ஆக, முத்தின் முக ஒளி அப்படின்னா முத்தை போன்ற ஒளி, பூரண சக்தி 10 திசைகளையும் 10 முகங்களாக கொண்டு எழுந்தருளி இருந்தால், அதனால் எல்லா பக்கங்களிலும் பரவியது. சிரசை நோக்கி குவிந்து முத்து போல் சகஸ்ர தலத்திலே திகழும் ஒளியை நோக்கி தேன் போன்ற இனிமையை அளிக்கும் காமவாயு அதோ முகத்திலிருந்து நேரினது ஓட்டம் போன்ற சகஸ்ர தலத்தை அடைந்தது. பாடல் 1147. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி உரைப்பது. அம்பு அன்ன கண்ணி அறிவை மனோன்மணி, கொம்பு அன்ன நுண் இடை கோதை, குலாவிய செம்பொன் செய்யாக்கை செரிகமல், நாள்தோறும் நம்பனை நோக்கி நவிழுகின்றாளே. செரிகமல் அப்படின்னா கமல் சரி, அதாவது நறுமணம் மிக்க, அம்பை போன்ற கண்களையும் கொம்பு போன்ற நுண்மையான இடையையும் மற்ற அழகுகளையும் உடைய சக்தி நறுமணம் கமல்கின்ற செம்பொன் திருமேனியுடன் சிவத்தை நோக்கி அரிய உயிர்கட்கு இன்ப மொழியை நாள்தோறும் மொழிகின்றாள். சிவபெருமானுடன் அரிய உயிர்கட்கு அரிய மறையை உரைக்கின்றாள். பாடல் 1148. பராசக்தியின் விரிவு. நவிலும் பெருந்தெய்வம் நான்மறை சக்தி, துகில் உடை ஆடை நிலம் பொதி பாதம், அகிலமும் அண்ட முழுதும் செம்மாந்தும், புகழும் முச்சோதி புனைய நிற்பாலே. நவிலும் அப்படின்னா புகழ்ந்து பேசப்படும், நான்மறை அப்படின்னா பிரணவம், நிலம் பொதி பாதம் அப்படின்னா பாதாளத்துக்கு கீழ் சென்ற பாதத்தை உடையவள், செம்மாந்து அப்படின்னா பறந்து, முச்சுடர் அப்படின்னா திங்கள் கதிரவன் தீ என்பன, பெரும் கடவுள் தன்மை பொருந்திய பிரணவத்தில் விளங்கும் இன்பத்தை தரும் சக்தி ஆனவள், பவளம் போன்ற செந்நிற ஒளி அவள் உடுக்கும் ஆடையாகும், நிலத்துக்கு கீழ் கடந்துள்ள திருவடிகளை உடையவள், அவள் அகில அண்டங்களையும் கடந்து பறந்து சொல்ல பெறும் 3 சுடர்களையும் பூண்டு விளங்குவாள். பாடல் 1149. இறைவனை ஒரு பாகத்து கொண்டவளை வணங்க வேண்டும். புனைய வல்லால் புவனத்திரை எங்கள், வனைய வல்லால் அண்ட கோடிகள் உள்ளே, புனைய வல்லால் மண்டலத்து ஒளி தன்னை, புனைய வல்லாலையும் போற்றி என்பேனே. புவனத்திரை அப்படின்னா உலகத் தலைவன், அண்ட கோடிகள் அப்படின்னா பல உலகங்கள், போற்றி அப்படின்னா வணங்குகிறேன். எம் உலக தலைவனாகிய இறைவனை தன் மேனியில் ஒரு பாகத்தில் புனையவல்லால் அண்ட கோடிகளை சங்கற்ப மாத்திரத்தில் உள்ளேயே மாற்ற செய்பவள், அனைத்து மண்டல ஒளியையும் தன்னிடம் கொண்டவள், அனைத்தையும் சுமந்துள்ளவளை வாழ்த்துகிறேன். பாடல் 1150. புவனாபதி அம்மையை வணங்கினால் யமனை வெல்லலாம், போற்றி என்பேன். புவனாபதி அம்மை என் ஆற்றலுள் நிற்கும் அருந்தவ பெண் பிள்ளை, சீற்றம் கடிந்த திருநுதல் சேயிழை கூற்றம் துறக்கின்ற கொல் பைந்தொடியே. சேயிழை அப்படின்னா நெற்றியில் சிவந்த ஒளியை உடையவள், என் அன்புக்கு இலக்கான புவனாபதி அம்மையை போற்றி என்பேன். அடியேனது அருந்தவத்தின் ஆற்றலினுள் நிற்கும் பெண்
பிள்ளை அவள் என் சினத்தன்மையை மாற்றி சிற்றம்பலத்துள் விளங்கும் சிவந்த ஒளி நிறமயமானவள் யமனை விரட்டும் வலிமையானவள் ஆவாள். பாடல் 1151. ஆதி பரம்பொருளின் இயல்பு. தொடி ஆர் தடக்கை சுகோதய சுந்தரி வடிவு ஆர் திரிபுரையாம் மங்கை சங்கை செடி ஆர் வினை கெட சேர்வரை என்றின் அடியார் வினை கெடுத்து ஆதியும் ஆமே. தொடியார் தடக்கை அப்படின்னா வளையல் அணிந்த பெரிய கை. அது ஒலிக்கும் தன்மை உடையதால் சுழுமுனையில் உள்ள நாதம் என கூறப்பட்டுள்ளது. வடிவார் அப்படின்னா அழகுடைய. செடியார் வினை அப்படின்னா மிக்க துன்பங்கள். வரை அப்படின்னா மலை. சுழுமுனையில் நாதமாக விளங்கும் இன்பத்தை தரும் சுந்தரி அழகுடன் கூடிய திரிபுரையான மங்கை கங்கையாற்றினை போன்று பெருகி வரும் துன்பங்களை போக்க மலையாகிய சிகரத்தை அடையுங்கள் என்று அருள் செய்து அடியாரின் வினைகளை போக்கி விளங்கிடும் ஆதியான பரம்பொருளும் ஆவாள். பாடல் 1152. என் மனத்துள் புகுந்து ஆண்டு அருளினாள் மெல்லிசை பாவை வியோமத்தின் மென்கொடி பல்லிசை பாவை பயன் தரு பைங்கொடி புல்லிசை பாவையை போத துறந்திட்டு வல்லிசை பாவை மனம் புகுந்தாலே. மெல்லிசை பாவை அப்படின்னா மென்மையான நாதமயமான மங்கை. வியோமம் அப்படின்னா பராகாயம். பல்லிசை அப்படின்னா பலரால் புகழப்படும். துறந்திட்டு அப்படின்னா அகற்றிவிட்டு. சக்தி மெல்லிய நுட்பமான நாதத்தில் விளங்குபவள். பரகாயத்தில் பறந்துள்ள மெல்லிய ஒளி அணுக்களால் ஆனவள். அனைவராலும் புகழப்படுபவள். வணங்குபவரின் பக்குவத்துக்கு ஏற்றபடி பயனை அளிக்கும் பசிய கொடியை போன்றவள். அற்பமான புகழில் விருப்பம் கொள்ளும் உடல் வலிமையை தந்த வலிமை மிக்க நாதமயமான அப்பராசக்தி என் மனதில் புகுந்து ஆண்டு அருளினாள். பாடல் 1153. பராசக்தியே இறைவனாகி படைத்து அருளுகிறாள். தாவித்த அப்பொருள் தான் அவள் எம் இறை பாவித்து உலகம் படைக்கின்ற காலத்து மேபி பராசக்தி மேலொடு கீழ் தொடர்ந்து ஆவிக்கும் அப்பொருள்தான் அது தானே. தாவித்தல் அப்படின்னா ஸ்தாபித்தல், அதாவது அமைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆவித்தல் அப்படின்னா உயர்த்தல். பாவித்து அப்படின்னா கற்பனை செய்து. அந்த அருள் அம்மையால் தாபித்தவன் தான் எம் இறை. சங்கற்பத்தால் உலகை படைக்கும் போது தானே மேலும் கீழுமாய் எங்கும் பரவி அப்பொருளாகவே தானிருந்து அந்த பொருளுக்கும் உயிரை அளித்து அருளுபவள் அவளே ஆவாள். பாடல் 1154. அருளம்மையின் பெருமையை உணர்ந்து வழிபட வேண்டும். அது இது என்பர் அவனை அறியார் கதிவர நின்றது ஓர் காரணம் காணார் மதுவிரி பூங்குழல் மாமங்கை நங்கை திதம் அது உண்ணார்கள் தேர்ந்து அறியாரே. கதினா முக்தி. மது அப்படின்னா தேன். விரி அப்படின்னா சிந்தும். பூங்குழல் அப்படின்னா மலரை அணிந்த கூந்தல். மதுவிரி பூங்குழல் என்ற இது குழல் போன்ற சித்திரணி நாடியில் விளங்கும் அம்மை அப்படின்னு அர்த்தம். சிவத்தின் பெருமையை உணர்ந்து கொள்ளாதவர் அது இது என பல தெய்வங்களை வழிபடுவார்கள். முக்தி பேறு அடைவதற்கு உரிய மூல காரணமான பொருள் இது என அறிய மாட்டார்கள். குழலை போன்ற சித்திரணி நாடியில் விளங்கும் திருவருள் அம்மையின் அருளால் நிலையாய் ஆவது இதுவாகும் என்பதை அறிய மாட்டார்கள். இவர்கள் யாவரும் தெளிவு அடையாதவர்களே ஆவார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் பூரண சக்தி நிறைவு பெற்றது. மீண்டும் ஆதார வாதேயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.